தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சில் மீண்டும் வெப்ப அலை தீவிரமடைந்து வருகிறது. பிரான்ஸ் லு போஸ் கிராமத்தில் இரண்டாம் உலக போரின் காலத்தைச் சேர்ந்த வெடிகுண்டுகளும் வெடிபொருட்களும் வெளிவந்துள்ளன. பிரான்ஸ் ஜிராந்த காட்டு தீக்கு பின்னர் கோடிக்கணக்கான தொன் மரக்கட்டைகள் அவசரமாக அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் அனுமதியில்லாத தொலைபேசி விற்பனை அழைப்புகள் அப்பல் கொமர்ஷியோ நோ சொலிசிட்டே அடுத்த வாரம் முதல் தடை செய்யப்படுகின்றன. பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள். கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். கண்டுட்டேன் இவரால் என்ற வீட்டு எத்தனை தரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவண பவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவண பவன். பிரெஞ்சு மொழி புதிய இலவச வகுப்புகள் வீட்டில் இருந்தே உங்கள் கைத்தொலைபேசி வழியாக கற்றுக்கொள்ளலாம். பதிவிட உரிமை, குடியுரிமை பெறுவதற்கு வரையான வகுப்புகள் எப்பொழுதும் இணைந்து ஆரம்பத்தில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். தமிழாலயம் 51 அவென்யூ போல் வயோ குத்தூரியே லா குர்னோவ். வாட்ஸ்அப் 0033 651 42 0993. கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நான் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மாத்தி விளாடம். கார் வேண்டது அப்படியே கிடக்கும். இங்க கராச்சியில எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமா இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமா இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயா சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்தோ 93 120 லா குர்னோவ். தங்க நகைகளில் மூக்குத்தி இப்பொழுது தனியிடம் வகிக்கிறது. இளம் மங்கையர்கள் இப்பொழுது விரும்பி அணிவது மூக்குத்தி. லா சப்பல் ரேகனின் லலிதா ஜுவல்லரி நிறுவனத்தினர் விதம் விதமான மூக்குத்திகளை உங்களுக்கு மிக குறைந்த விலையில் வழங்குகிறார்கள். மூக்கில் துளையிடவும் மூக்குத்திகள் தெரிவு செய்யவும் ரேகனின் லலிதா ஜுவல்லரி, பாரிஸ். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பிரான்சில் மீண்டும் வெப்ப அலை தீவிரமடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. வெப்பநிலை 37 பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் முழுவதும் மீண்டும் வெப்பநிலை அதிகரிக்கும் நிலை உருவாகி இருக்கின்றது. வானிலை முன் அறிவிப்பின்படி நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இந்த வார இறுதியில் இருந்து வெப்பநிலை படிப்படியாக உயரத் தொடங்கும். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி பல பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை சுமார் 29 பாகை செல்சியஸாக பதிவாகியுள்ளது. வார இறுதியில் அது 34 பாகை செல்சியஸ் வரை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
அடுத்த வார தொடக்கத்தில் தெற்கு மற்றும் மத்திய பிரான்சில் சில பகுதிகளில் 36 பாகை செல்சியஸ் முதல் 37 பாகை செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாக வாய்ப்புள்ளது. வெப்பம் அதிகரிப்பதால் முதியவர்கள், குழந்தைகள் மற்றும் உடல் நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் அதிக கவனத்துடன் இருக்குமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தேவையற்ற வெளிப்புற பயணங்களை தவிர்ப்பதுடன் போதுமான அளவு தண்ணீர் அருந்தி உடலை குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகின்றது. வெப்ப அலை காரணமாக சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியமும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரங்களில் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிக வெப்பம் மற்றும் வறண்ட காற்று காரணமாக தீ பரவும் அபாயமும் தொடர்வதாக அறிவிக்கப்படுகின்றது. வரும் நாட்களில் பிரான்ஸ் மீண்டும் கடுமையான கோடைகால வெப்பத்தை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் தென்மேற்கு பகுதியில் போதோ அருகில் உள்ள லுபோஷ் என்ற கிராமத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீ 2ஆம் உலகப் போரின் காலத்தைச் சேர்ந்த வெடிகுண்டுகளையும் வெடிபொருட்களையும் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது. காட்டுத்தீயின் பொழுது பலத்த வெடிச்சத்தங்கள் கேட்டிருக்கின்றன. ஆரம்பத்தில் அவை எரிவாயு சிலிண்டர்கள் வெடிப்பதாக கருதப்பட்டன. ஆனால் பின்னர் அவை நிலத்தில் புதைந்திருந்த 2ஆம் உலக போர்க்கால ஆயுதங்கள் வெடித்ததால் ஏற்பட்டிருக்கலாம் என தீயணைப்பு துறை தெரிவித்திருக்கின்றது. முக்கிய தகவல்கள் இது தொடர்பாக வெளியாகியுள்ளன. காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட பகுதியில் சுமார் 400 வெடிகுண்டுகள் மற்றும் வெடிபொருள் பாகங்கள் மீட்கப்பட்டுள்ளன. தீயினால் அந்த பகுதியில் 180க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளன. குடியிருப்பாளர்கள் வீடுகளுக்கு திரும்புவதற்கு முன்னர் பல நாட்கள் வெடிகுண்டு அகற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஒரே இரவில் மாத்திரம் 100க்கும் அதிகமான வெடிச்சத்தங்கள் கேட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லுபோஷ் நகர முதல்வர் மார்ஷல் ஷனினெச்சி அந்த வெடிப்புகள் போரின் சத்தம் போல இருந்தது என்று விவரித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தங்கள் நகர எல்லைக்குள் நிலத்தில் புதைக்கப்பட்ட ஆயுத களஞ்சியங்கள் இருந்தன என்பது தங்களுக்கு தெரியவில்லை. அவை தீயின் காரணமாக வெடித்தன என்று கூறியிருக்கிறார். மேலும் ஒரு வெடிகுண்டு ஒரு வீட்டின் வழியாக சென்றதாகவும் அவர் விவரித்துள்ளார். மீட்கப்பட்ட வெடிபொருட்கள் ஜெர்மனி, பிரெஞ்சு இராணுவத்தை சேர்ந்தவை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பெரும்பாலும் மோட்டார் குண்டுகள், சில டேங்கி எதிர் வெடிகுண்டுகள் என்றும் அந்த விவரம் வெளியாகியிருக்கிறது. இவை 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் அந்த பகுதியில் கைவிடப்பட்டிருக்கலாம் என்று அதிகாரிகள் கூறுகின்றார்கள். 2ஆம் உலகப் போரின் ஆயுதங்கள் பிரான்சில் இன்னும் சில இடங்களில் கண்டுபிடிக்கப்பட இருக்கின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு பாரிஸ் கார்தினோ ரயில் பாதைக்கு அருகில் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிக்காத குண்டு காரணமாக ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. 2012ஆம் ஆண்டில் மாசை நகரத்தில் ஒரு தொன் எடையுள்ள ஜெர்மன் குண்டை அகற்றுவதற்காக சுமார் 1000 பேர் வெளியேற்றப்பட்டிருந்தனர். பிரான்ஸ் போதோ அருகில் உள்ள இந்த காட்டு தீ 1949க்கு பின்னர் பிரான்சில் ஏற்பட்ட மிகப்பெரிய காட்டுத்தீகளில் ஒன்றாகும். சுமார் 99,000 ஏக்கர் நிலப்பரப்பு தீயினால் பாதிக்கப்பட்டது. பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. பல தசாப்தங்களாக மண்ணுக்குள் மறைந்திருந்த 2ஆம் உலகப் போரின் ஆயுதங்கள் 2026ஆம் ஆண்டு பிரான்சின் காட்டுத்தீயால் மீண்டும் வெளிப்பட்டு வெடித்த சம்பவம் இயற்கை பேரிடர்களும் வரலாற்றில் மறைக்கப்பட்ட சுவடுகளையும் எப்படி வெளிக்கொண்டு வருகின்றன என்பதற்கான ஒரு முக்கியமான உதாரணமாக அமைந்திருக்கின்றது. அஷ்டலட்சுமி சமேத வரதராஜ பெருமாளுடைய ஆசிகளோடு இந்த வருடத்தினுடைய பராபவ வருடம் மகோத்சவம் ஜூலை 27ஆம் தேதி கொடியேற்ற வைபவத்துடன் ஆரம்பமாகி தொடர்ந்து 15 தினங்கள் எம்பெருமான் விழாக்கோலம் போன்று பகல் இரவு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் சகிதம் பத்மாவதி இளமேலமங்கா சமேத ஸ்ரீனிவாச பெருமான் வீதியுலா வந்து அருள்பாலிப்பார் என்பதையும், ஆகஸ்ட் 9ஆம் தேதி ரத உற்சவம் வெளி வீதியில் மிக சிறப்பாக வழமை போல நடைபெற உள்ளது என்பதையும் ஸ்ரீநாராயண அடியார்கள் அனைவர்களுக்கும்
அறியத் தருகின்றோம். அத்தருணம் அடியவர்கள் அனைவரும் வந்து அஷ்டமா சித்திகளுடைய அனுக்கிரகங்களையும் பெற்று எம்மண்ணம் வேண்டிக் கொள்கின்றோம். வாழ்க்கை, வதிவிடம், வாகனம் இம்மூன்றுக்கும் காப்புறுதி அவசியம். ஆனால் கட்டாயம் வீட்டுக்கும் வாகனத்துக்கும் கட்டாயம். நீங்கள் வந்து ஒரு வீடோ இல்லாட்டி ஒரு வாகனம் வச்சுக்கக்குள்ள நீங்கள் கட்டாயமாக இன்சூரன்ஸ் போட்டு தான் ஆகணும். உங்களுக்கு என்னென்ன கேரண்டி தேவை என்று ஆலோசனை கேட்டால் நாங்கள் உங்களுக்கு தேவையானதை போட்டு தருவோம். கார்தினோ, காதுலிஸ் இந்த 2 பிரதான ரயில் நிலையங்களுக்கும் இடையில் அமைந்திருக்கின்றது ஸ்மார்ட் அஷ்யூ. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30 நடைபெறும் பாரிஸ் லா ஷப்பல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்வர்ஸ் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29 லண்டனில் இருந்து புறப்பட்டு 30 திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக 185 பவுண்ட்ஸ் மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 0759375803. பாரிஸ் லா ஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66, ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தினோட் ரயில் நிலையம் முன்பாக. கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் ஜிரோந்த காட்டு தீக்கு பின்னர் கோடிக்கணக்கான தொன் மரக்கட்டைகள் அவசரமாக அகற்றப்பட வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. ஜிரோந்த பகுதியில் ஏற்பட்ட பெரும் காட்டு தீக்கு பின்னர் தீயில் சேதமடைந்த கோடிக்கணக்கான தொன் மரங்களை அவசரமாக அகற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. தீயால் கருகிய மரங்கள் காடுகளின் மீளுருவாக்கத்திற்கு தடையாக இருக்கலாம். பூச்சி தாக்குதல் மற்றும் நோய் பரவலுக்கு காரணமாக அமையலாம். மீண்டும் தீ ஏற்படும் அபாயத்தை அது அதிகரிக்கலாம். பெருமளவு மரங்களை வெட்டி அகற்றுவதற்கு நீண்ட காலமும் பெரிய செலவும் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் பிரான்சின் சமீபத்திய மிகப்பெரிய காட்டு தீக்கு பின்னர் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார சவால்களை குறிப்பிடுகின்றது. பிரான்சுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை சாட் மீண்டும் தொடங்குகின்றது. 65 ஆண்டுகால இராணுவ உறவை முடித்த சாட் மீண்டும் உறவை புதுப்பிக்கிறது. ஆப்பிரிக்காவில் தனது இராணுவ செல்வாக்கை இழந்து வரும் பிரான்ஸ் புதிய அணுகுமுறையுடன் தனது பாதுகாப்பு உறவுகளை மறுசீரமைத்து வருகின்றது. குறிப்பாக சாட் நாடு 2 ஆண்டுகளுக்குள் மீண்டும் பிரான்சுடன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. சாட் பிரான்ஸ் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம் சுமார் 65 ஆண்டுகளாக பிரான்சின் இராணுவ இருப்புக்கு அடிப்படையாக இருந்தது. 2024 இறுதி மற்றும் 2025 தொடக்கத்தில் சாட் அந்த ஒப்பந்தத்தை முடித்து பிரெஞ்சு படைகள் வெளியேற வேண்டும் என அறிவித்தது. இதன் மூலம் ஆப்பிரிக்காவில் பிரான்சின் பாரம்பரிய இராணுவ செல்வாக்குக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருந்தது. பிரான்ஸ் ஏற்கனவே மாலி, புர்கினா ஃபாசோ,
நைஜர் ஆகிய நாடுகளில் இருந்து தனது படைகளை வெளியேற்ற வேண்டிய நிலைக்கு வந்தது. இந்த நாடுகளில் ரஷ்யா உள்ளிட்ட புதிய பாதுகாப்பு நட்பு நாடுகளை தேடும் முயற்சிகள் நிகழ்ந்தன. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு மாற்று பாதுகாப்பு ஆதரவு கிடைக்கவில்லை. இதனால் சாட் ரஷ்யா, துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுடன் மாற்று பாதுகாப்பு உறவுகளை ஆராய்ந்தது. ஆனால் நீண்டகால பாதுகாப்பு தேவைகளுக்கு பிரான்சுடன் உள்ள ஒத்துழைப்பு இன்னும் முக்கியமானது என கருதியுள்ளது. முன்னர் போல பெரிய நிரந்தர இராணுவ தளங்களை வைத்திருப்பதற்கு பதிலாக பிரான்ஸ் தற்பொழுது புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. ஆப்பிரிக்க இராணுவத்திற்கு பயிற்சி வழங்குதல், உளவு தகவல் பகிர்வு, வரையறுக்கப்பட்ட விமான ஆதரவு, பாதுகாப்பு திறன் வளர்ப்பு போன்ற குறைந்த அளவிலான ஒத்துழைப்பை முன்னிலைப்படுத்துகின்றது. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர், 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பயணம் பயணம் பயணம். பரிசில் JTR டிரைவிங் ஸ்கூல் சாரதி பயிற்சி வழங்குவதில் 16 ஆண்டுகள் அனுபவம் பெற்ற தாஸ் அவர்களால் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. சாரதி அனுமதி பத்திரத்தை இலகுவாகவும் விரைவாகவும் பெற சிறப்பான வழிகாட்டலுடன் உங்கள் வசதிக்கேற்ற நேரங்களில் சாரதி பயிற்சி வழங்கப்படுகின்றது. JTR டிரைவிங் ஸ்கூல். விவரங்கள் அனைத்திற்கும் இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கங்களுக்கு அழையுங்கள். பிரான்ஸ் நாட்டில் நுகர்வோரை தொந்தரவு செய்யும் அனுமதி இல்லாத தொலைபேசி விற்பனை அழைப்புகள் அப்பல் கொமர்ஷியோ நோ சொலிசிட்டே அடுத்த வாரம் முதல் தடை செய்யப்படுகின்றன. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோன் தலைமையிலான அரசின் ஆதரவுடன் கொண்டுவரப்பட்ட புதிய சட்டம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் பிரான்சில் நடைமுறைக்கு வருகின்றது. மக்களுக்கு எதிர்பாராத வணிக அழைப்புகளால் ஏற்படும் தொல்லைகளை குறைப்பது, குறிப்பாக முதியவர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய நுகர்வோரை மோசடி வணிக நடைமுறைகளில் இருந்து பாதுகாப்பது, நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களை தொடர்பு கொள்வதில் கடுமையான விதிமுறைகளை பின்பற்றச் செய்வது. இதுவரை பிரான்சில் சில துறைகளில் தொலைபேசி விற்பனை அழைப்புகளுக்கு கட்டுப்பாடுகள் இருந்திருந்தாலும் பலர் தொடர்ந்து தேவையற்ற அழைப்புகள், போலி முதலீட்டு திட்டங்கள், காப்பீடு மற்றும் சேவை விற்பனை முயற்சிகள் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். புதிய சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் முன்கூட்டிய ஒப்புதல் இல்லாமல் தனிநபர்களை வணிக நோக்கில் அழைப்பது பெரும்பாலும் தடை செய்யப்படும். இது பிரான்ஸ் அரசாங்கத்தின் நுகர்வோர் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகின்றது.
பரிசில் இருந்து இலங்கையில் இருக்கும் உங்கள் உறவுகளுக்கு பொதிகள் அனுப்பி வைக்க மிக குறைந்த கட்டணத்தில் சேவை வழங்குகின்றார்கள் டயான் காகோ. உங்கள் பொதிகளை பார்சல்களை பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் ஒப்படைக்கலாம். தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திவிட்டு உங்கள் பொதிகளை எடுத்துச் செல்லுங்கள். டயான் காகோ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோவில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் லா கொர்னோவ். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கடே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். நெவர் லூர்து ஃபத்திமா நோக்கிய திருப்பயணமும் மொம்பெலியே சுற்றுலா விடுமுறையும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 7 வரை பேருந்து கிரத்தை கார்தினோ ஆகிய இடங்களில் இருந்து புறப்படும். நெவர்ஸ் லூர்து ஆகிய இடங்களில் 4 நாட்கள் ஹோட்டல், ஃபத்திமாவில் 3 நாட்கள் ஹோட்டல், மொம்பெலியேயில் 1 நாள் ஹோட்டல். உணவு உட்பட பெரியோர்களுக்கு 750 யூரோ, சிறுவர்களுக்கு 650 யூரோ, 2 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களுக்கு 400 யூரோ. விவரங்கள் அனைத்துக்கும் டெனிஸ் 06 52 19 60 08. இலங்கையில் இருந்து வருகை தரும் அருள் தந்தை போல் ரொபின்சன் அவர்கள் இந்த திருப்பயணத்தில் கலந்து கொள்கின்றார். லோர் ஃபத்திமா திருத்தலங்களில் விசேட வழிபாடுகளையும் பிரார்த்தனைகளையும் மேற்கொள்கின்றார்.